வெங்கரை கிராமத்தில் எழுந்தருளிருக்கும் ஸ்ரீ திருமணியம்மன் திருக்கோவில் திருவிழாவை முன்னிட்டு முதல் நாள் மண்டலப்படி அன்று முதல் கலைஞர்களால் நடத்தப்படும் கோவில் முன்பாக அமைந்துள்ள சிங்கார்களின் கலையரங்கில் இவர்களிடையே ஸ்ரீ மகமாயி என்னும் பக்தி நாடகம் இவர்களிடையே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நடிக்கும் நடிகர்கள் பக்கவிளக்காரர்கள் தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் இருந்தாலும் செல்ல தெளிவாக எடுத்து கூறுவது கடமையை கொண்டு நடிக்க வேண்டும். நபரச நாயகன் சென்ற இடமெல்லாம் வெட்டுமரசு பெற்று வரும் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய அன்பு அண்ணார் எம்.கே. சுப்பிரமணியன் அவர்கள் இவர்களிலே சிவன் மற்றும் பெரிய சிறப்பாக அச்சம் என்பதும் ரொம்ப மனசுக்கு சந்தோஷமா ஏன்னா இந்த பழைய பாடல்ல தான் பொருள்கள் நிறைந்திருக்கு. என்ன புது பாடல் ஒண்ணு வந்திருக்கு இருக்கிற கேட்கிற இந்த சாமி எல்லாம் இருக்கா பெரியவங்க அந்த புது பாட்டு யாருக்காவது பிடிக்கிறான்னு பாருங்க. இருக்கிற பால்வாடி பிள்ளையில இருந்து பொம்பளை பிள்ளைக்குள்ள வீட்டுல எப்படி தெரியுமா அண்ணன் பாத்தியா அப்படி கேட்கிறேன்னா என்னடா கேதக்கார வீட்டுல மாதிரி ஓவா ஓவாங்கிற அந்த அந்த பாட்டுல பாக்குற பாடுறது பிரச்சனை இல்லைண்ணே. அந்த குண்டியாட்ட விதத்தை பாருங்க அண்ணன் பாத்தியா இல்ல சைக்கிள் ஓட்டுறது வரைக்கும் தான் இருக்கு. இன்னொரு பாட்டு ஒண்ணு வந்திருக்கேன். இது ஒரு பாட்டாக்க பணத்துக்காக ஆசைப்பட்டு அதன் கூட போனீங்க பணத்துக்காக ஆசைப்பட்டு அதன் கூட போனீங்க அந்த மாதம் மனசை வந்து அதன் கூட போனீங்க அதன் கூட போனீங்க நான் வீட்டில் அதன் கூட போனீங்க சாப்பிடாதீங்க அதுவும் பாடுறது எப்படி பொம்பளை பிள்ளைகளை வச்சுக்கிட்டு தான் அந்த பாட்டு. இந்த பாடல்கள் பொருள் இருக்கா இந்த பெரியவங்களை இந்த பாடலை எழுதின யாருன்னு கேட்டா கண்டிப்பா கல்ல கொண்டு அடிப்பாங்க. ஏன்னா நம்ம இளைஞர்களுக்கு அந்த பாட்டு பிடிக்கும். அந்த கோயில் குரலவியம் சொல்லக்கூடிய மதிப்பிற்கு மரியாதைக்குரிய அந்த சகோதரி பார்வதி அவர்கள் இவர்களிலே சக்தி பெண் மகனாக காத்துக் கொண்டிருந்தார். கடலையே காதலையே சத்தமிடும் போது கன்னிச்சாமி அவர்கள் வருவதிலே சின்ன கருப்பு மற்றும் சேவக பெருமாளாக இப்பதான் தெரிஞ்சு போச்சு. உனக்கு தெரிஞ்சது ரெண்டே பாட்டு தான். ஆமா எல்லா பாட்டு தெரிஞ்ச பப்பன்காரன். ஆமா அடுத்தபடியாக அழகரவர்கள் வருவதிலே கோட்டை பெருமாள் மற்றும் மயிச அரக்கனாக இருக்க காத்துக் கொண்டிருக்கார். அடுத்தபடியாக ஆறுமணி கலையரசு ஆறுமணி சக்கரவர்த்தி சேர்ந்தமலா வட்டவரும் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய அன்பு அண்ணா எஸ்.பி. சாமிநாதன் அவர்கள் வருவதிலே ஆறுமணியை பின்னாடி பாடலில் வாசித்து வருவார்கள். உலகம் பிறந்தது எனக்காலே எனக்காலே மலர் மலர்வதி எனக்காலே அன்னை அணையை விரித்தால் எனக்காலே உலகம் பிறந்தது எனக்காலே எனக்காலே காற்றில் விளக்கும் ஒளிகளிலே மலையில் தவழும் அலைகளிலே இறைவன் இருப்பதை நான் அறிவேன்.
மதிப்பிற்கு மரியாதைக்குரிய அன்போனார் திண்டுக்கலை சேர்ந்த ஏசி தாஸ் அவர்கள் மிருகமனிலே மிருகங்கம் டோலக் தபேலா தமிழை வாசிப்பார்கள். மதிப்பிற்கு மரியாதைக்குரிய அன்பு அண்ணார் மனைவியை சேர்ந்த ஏழு ஆளுநர் அவர்கள் ஆண்டு வாசிப்பார்கள். அடுத்தபடியாக எங்களுக்கு சிறந்த முறையில் தமிழ் நெடுமையாக வழங்கக்கூடிய தாட மாஸ்டர் ஏ.பி. சிவகுமார் அவர்கள் உங்கள் தாளத்தை வாசிப்பார்கள். எங்களுக்கு சிறந்த முறையில் சிங் அமைப்பு எஸ் கவிதா எஸ் கௌசல்யா சிங் மனவை அன்பு உள்ளங்கள் சிறந்த முறையில் அமைத்திருக்கிறார்கள். அடுத்தபடியாக எங்களுக்கு சிறந்த முறையில் ஒளி அமைப்பு ஆர்கே நாதன் ஆடியோஸ் உரிமையாளர் நாதன் ஆடியோஸ் ரவி ஆடியோஸ் இணைந்த அன்பு உள்ளங்கள். பக்தி பாட்டு போட்டியானே அதானே உன் பேரை ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி சொல்றேன். ஆர்கே நாதன் ஆடியோஸ் ரவி ஆடியோஸ் இணைந்து அன்பு உள்ளங்கள் அமைத்திருக்கிறார்கள். அண்ணே நாடகம் முடிஞ்சு காலையில எனக்கு 2 குழாயா கொடுக்குறேன். எதுக்குறா ஐசிக்க வழியா? வேற ஒண்ணும் இல்ல, நாடக சீசன் முடிச்ச உடனே தக்காளி அவருக்கு போகலாம். 4 கிலோ 4 கிலோ போடுவாங்க. ஆமா, இப்ப 4 கிலோ போடுவா இல்ல 2.5 கிலோ போடுவா இப்ப வித்துட்டு இருக்காங்க. குறைச்சாச்சு. ஆமா, எங்களுக்கு சாப்பாடு ஏற்பாடு செய்த விழா குழுவினருக்கு மனமார்ந்த நன்றி கண்ட வணக்கம். ஏன்னா சாப்பிடுறது பிரச்சனை இல்லை, நாங்க வரும்போது கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு, ஆனா சாப்பிட்டு தான் போகணும்னு அருமையப்பா ராஜ நடிகர் சூரியமூர்த்தி அப்பா சொன்னாரு. அவருக்கு முடியலைங்கிறது எங்களுக்கு தெரியும். அவர் கண்ணு முடியாம அவங்க வீடு எங்க இருக்குன்னு
நாங்க வாட்டில வீதியா வண்டியை விட்டு கடைசியில சாப்பிடுறது கண்டுபிடிக்கப்பட்ட பாடு. அக்கா கேட்கிறாங்க என்னன்னு உங்களுக்கு தான் வீடு தெரியுமேன்னு. ஆனா இருட்டுக்குள்ள எல்லாரும் வீட்லயும் டீப் லைட் ஆகி எடுத்து நான் எந்த வீட கண்டேங்கிறாரு. ஆமா சூரியமூர்த்தி சாப்பிடத்தான் சொன்னாரு. ஆமா ஆமா சாப்பாடுதான் சாப்பிட சொன்னாரு. ஆமா நீ இலைய மண்ணுகிட்டு இருக்கீங்க. நீ பாட்டு வெள்ளாட்டு என்ன பசி மயக்கங்க கொஞ்சம் தனியா போடுவானா அப்படி தண்ணி. ஆமா ஆமா அருமையான சாப்பாடு ஏற்பாடு செய்த விழா குழுவினருக்கு மனமார்ந்த நன்றி. ஆக எங்களுக்கு மன நிறைவோடு பரிமாறிய அன்பு அக்காவிற்கு மனமார்ந்த நன்றி. நன்றி கலந்த வணக்கம். அடுத்தபடியாக ஆடல் அழகி அபிநய சுந்தரி நாட்டிய தாரகை மைங்க யாராவது சொன்னது ஆடல் அழகி அபிநய சுந்தரி தாரகை 30 ரூபா நடன சிங்காரி 20 ரூபா கண்டிக புகழ் 10 ரூபா. ஏன்னா இருக்கிற ஏலத்துல ஏறும் உனக்கு மட்டும் இறங்குது இருக்கிற அமௌண்ட் அது விஷயம் இல்லப்பா. ஏலத்துல யாரு குறைச்சு கேட்கிற அவங்களுக்கு ஏலம் போகணும் அப்படி தானே. உனக்கு மண்டையில பாதி மணி இல்லாத போது ஆடல் அழகி அபிநய சுந்தரி நாட்டிய தாரகை நடன சிங்காரி கண்டிக புகழ் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய சென்னையை சேர்ந்த கோபுமணி அவர்கள் டான்ஸருக்காக சித்தாரை கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு அத்தாபூ சுந்தரி வருது சித்தாரை கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு அத்தாபூ சுந்தரி வருது உங்களுக்கு மட்டும் கிளம்பிருச்ச ஆசை தாங்க இருக்குமா எனக்கு தூக்கி வச்சு பாடுறேன். பொம்பளை பிள்ளை பார்த்தவனே பொம்பளை பிள்ளை பார்த்தவனே எனக்கு எப்படி தெரியுமா என்ன படி தெரிஞ்சாலும் தெரியாம இருந்தாலும் அதுதான் இங்க சேர்ந்த யாரு இப்ப கேட்டது சொல்லிட்டே இல்ல கோபா தெரியும் உனக்கு கோபால் எல்லாரும் தெரியும்ல. இன்னும் உங்க பேரெல்லாம் அறிமுகம் பண்ணேன். ஆமா ஆமா ஆனா கோபாலிக்கு பேர் இருக்குல்ல என்ன பேரு அதாங்க சொல்றேன். ஆமாங்க நான் பாடிதாங்க வந்திருக்கிறேன். பாடி வந்தியா? நான் பாடிதான் வந்திருக்கேன். பாடி வந்தியா பாடியா வந்தியா? பாடி வந்தியா பாடியா வந்தியா? ரெண்டுமே சொல்லுங்க. ஏதாச்சும் சொன்னாலும் சரி தன்னைத்தானே தாண்டிட்டாங்க. அதுல ஒரு நகைச்சுவை. நீங்க சொன்னீங்க பாடி வந்திருக்கோன்னு. நான் பாடி வந்தேன். ஆனா நீங்க பாடி வந்தங்கிறிய இப்ப எல்லாமே ரெட்டிப்பா இருந்தா தான் இருக்கு அர்த்தமா இருக்கு. உங்களாக அரண்மனையை சேர்ந்த ஏ சுரேஷ்குமார் உங்கள் முன்னாக பப்புனாக நடித்து அன்பையும் ஆதரவு பெற காத்துக்கொண்டு தெரிவித்துக் கொண்டு நல்ல உயர்த்தி பாருங்க. ஆனா கொண்டு போய் சுடுகாட்டுல எரிஞ்சு முடிச்சிட்டீங்களாப்பா 10 நிமிஷத்துக்குள்ள. ஆமா தூக்கி வச்சு போட சொன்னா தூக்கி போதுங்க பாருங்க. ஆமா நீங்க பப்புல மட்டும் கிடையாது. காலையில நானும் ஒரு சாக்கடி வாங்குறது நான் தான். இதுல என்னன்னு கேட்டா ஒருத்தர் சொன்னாரு என்னடா சாமி நடத்துக்கும் போதே இப்ப சாப்பிட்ற உனக்கு பெருக்கவே இல்லை அப்படின்னு. நாங்க 300 சாட்டடி போட்டு உனக்கு புங்கிய பெருக்கலாங்கிறாரு. இதுக்காண்டி என்ன செய்ய முடியும்? நாளைக்கு தலைவலியை தான் கட்டிக்கணும் போல. நீ என்ன செய்ய இனிமேல் போற வகை சைக்கிள் பம்பவுண்ட வச்சு கொண்டு வந்துரு. ஆமா வாயில வச்சு அடிச்சு ஊதி விடு. நானே வா நீ வேற அதெல்லாம் வாயில வச்சு நீங்க செய்வீங்களா? அடுத்தபடியாக
நாடக அமைப்பாளர் பலிநிபனம் சத்தியன் கபடி பவளக்கொடி முத்தாளம்மன் மகமாயி இது போன்ற எந்த ஒரு நாடகம் வந்தாலும் தமிழகத்தை தலை சிறந்த நடிகர்களை கொண்டு சிறந்த முறையில் அமைத்து கொடுப்பார் நாடக அமைப்பாளர் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய அன்பனார் வி எஸ் சூரியமூர்த்தி துணை ராஜ நடிகர் தென்னிந்திய நடிகர் சங்க உறுப்பினர் பட்டுக்கோட்டை மட்டம் ஆத்திக்கோட்டை அன்பனார் இந்த நாடகத்தை சிறந்த முறையில் அமைந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் அவர் குடும்பத்தார்களுக்கும் மனமார்ந்த நன்றி நன்றி நன்றி. நாடக கலை அடித்த பொதுமக்களும் பக்தர்களுடைய மெய்யன்பர்களும் பெரும் திரளாக வருக என அன்புடன் அழைக்கப்படுகிறார்கள். அவர் சின்னசாமி செட்டியார் வகையாரா, சி வேலாயுதம் செட்டியார் வகையாரா, மு அப்பாவு தேவர் வகையாரா, ஆதி திராவிடர் வகையாரா மற்றும் கிராமவாசிகள் வெங்கரை என்பதை அன்போடு தெரிவித்துக் கொண்டு அண்ணே ஒரு வாடி 2 வாடி படிச்சிடறேன் அண்ணன் படிக்க சொல்லி கொடுத்தாரு. இதை தெளிவா படிச்சிடன்னு விட்டாரு. நாடக கலா ரசிக பொதுமக்களும் பக்தர்களுடைய மெய்யன்பர்களும் பெரும் திரளாக வருக உங்களை நான் அன்போடு அழைப்பது ஆர் சின்னசாமி செட்டியார் வகையரா, சி வேலாயுதம் செட்டியார் வகையரா, மு அப்பாவு தேவர் வகையரா, ஆதி திராவிடர் வகையரா மற்றும் கிராமவாசிகள் வெங்கரை என்பதை அன்போடு தெரிவித்துக் கொண்டு பிள்ளைகளை வர சொல்றான். அதுக்கடையில ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போயிடானே. சொல்லுப்பா அண்ணே, ஒவ்வொரு ஆண்மகனுக்கும் துணையா இருக்கிறது பெண்ணு தானே? கண்டிப்பா தானே? ஆமா. ஏன்னு கேட்டா நான் எங்கேயுமே போய் சாமி கும்பிட மாட்டேன். உன்னால சரி சாமி கும்பிட மாட்டேன். ஏன்? உடனே சாமி கும்பிட மாட்டேங்க, பழக்கம் இல்ல. ஆமா பழக்கம் இல்ல. அப்ப புதுசா கல்யாணம் முன்னாடி என் முன்னாடி சொன்னா வாங்க கோயிலுக்கு போவான். சரி அப்படின்னு சொன்னா நான் சொல்லி கோயிலுக்கு சாமி கும்பிட நான் வரமாட்டேன், நீ போய் சாமி கும்பிடு பாப்புன்னு. அத வண்டி புதுசா வண்டி வாங்கி கொடுத்துருக்கா, வண்டி எடுத்துட்டு வாங்க என்ன கோயிலுக்கு கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொன்னா நானும் கோயிலுக்கு கூட்டி போயிட்டாங்க என் மனைவிய. சரி கூட்டி போன உடனே வாங்க நானும் வெளியில நின்னேன். வெளியில நின்று நீ போய் சாமி கும்பிட்டு வா அப்படின்னு இல்ல. என் பொண்டாட்டி போட்டு இருந்த செருப்பா கலட்டி போட்டு போயிட்டா. கோயிலுக்கு கலட்டி போட்டு போயாச்சு, வெளியில கலட்டி போட்டு போயிட்டா. நான் அங்கே என் பொண்டாட்டி சாமி கும்பிட்டு வளர்த்தேன். அப்ப நின்றுகிட்டே இருந்தல. சரி அங்கே 2 பேரும் வந்துட்டாங்க. சரி அண்ணே செருப்புக்கு டோக்கன் நீங்க வளர்த்துனே அப்படிங்கிறாங்க. ஓஹோ செருப்புக்கு டோக்கன் வளர்த்துன்னு சொல்லிட்டு இனிமே இந்த இடத்துல நிக்கப்படாதுன்னு என் பொண்டாட்டி சாமி கும்பிட்டு வந்தா. மறுநாள் நாள் பார்த்தேன் செருப்புக்கிட்ட என்ன கேட்கிறேன் அப்படின்னு என் பொண்டாட்டி சொன்னேன். நீ வரல செருப்பை கலட்டி போட்டு போயிட்ட. அதானே செருப்பு கிட்ட யதார்த்தமா நிக்க செருப்பு டோக்கன் எவ்வளவுங்கிறேன். அப்புறம் என் முன்னாடி சொன்னேன், ஆனா கொஞ்சம் தூரம் உள்ள வந்து மண்டபத்துல நிக்க வேண்டியதானுங்க, உங்களை சாமி தான் கும்பிட வேணும்னு சொன்னாங்க. உங்களுக்கு மனம் இருந்தா கும்பிடுங்க அப்படின்னு சொன்னா. சரி நான் அடுத்த நாள் 2வது வாட்டி போறப்ப என்ன நேரம் செருப்பை கட்டி போட்டுவிட்டு மண்டபத்துக்குள்ள போயிருந்தேன். சரி மண்டபத்துக்கு பாருங்க சாமியை கும்பிட்டு இருக்கும் போது என் வயசு பசங்க போய் என் பொண்டாட்டியை லேசா இடிச்சு விட்டு போயிட்டாங்க. என் பொண்டாட்டி படகுல கோவப்பட்டு நீ வந்து வர்றதுனால எவ்வளவு பிரச்சனை வரையா அதான் கூடத்துல பயில இடிச்சு போயிட்டாங்க அப்படி சொன்ன. அவன் அடிக்கலையா குடிக்கிறவன் என் பொண்டாட்டி எப்படியா ஒருத்தன் உரச போனுச்சு அதான் அப்படி கோவப்பட்டல. அப்பதான் ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டுமாக அதானே நீ கூடவே கட்டின குடிச்சிருந்தானே கூடவே நீ வந்திருந்தா அதானே அதை உரசுவான அப்படிங்க. 3வது வாட்டி கோயிலுக்கு போனோம்ல அப்ப என்ன நேர கருவறைக்கே கூட்டி போயிட்டா. சரி கருவறைக்கு கூட்டி போனோம்னா என்ன சொல்றா, நீங்க சாமி கும்பிடாம இருந்தாலும் சரி சும்மா எல்லாரும் பாக்குறாங்க, கண்ணை மூடுங்க கண்ணை மூடி கும்பிடுங்க சும்மா பண்ணுங்க அப்படிங்க. நானே தன்னை மனதை கும்பிட்ட பாருங்க. சரி அன்னையில இருந்து எங்க சென்றாலும் சாமியை கும்பிட்டு தான் கிளம்புறாரு. சரி ஏன்னு கேட்டா உள்ள வராதாலையும் உள்ள கூட்டி போனாங்கல்ல. ஏன்னா ஒரு பெண்ணுனாலதான் எதுக்குமே முடியும். அது மாதிரி இல்லாம தயவு செய்து குழந்தைகளை நல்ல முறையில படிக்க வைங்க. இன்னைக்கு கல்வி தான் முக்கியம் கண்டிப்பா. ஏன்னா குழந்தைகளுக்கு என்னடா தம்பி உட்கார்றதுக்கு ஆனா இப்ப ஒண்ணு விரிச்சுக்கிட்டு புடிப்புள்ள உட்கார்றாங்க. அப்புறம் பாருங்க பப்புட்டு அடிச்சு முடிச்சோன்னு ஏன்னா மலைக்கு ரோட்ல அடிபட்ட தவக்கலை மாதிரி பிள்ளைய கிடப்பாங்க. ஆமா அப்படிதான் கிடப்பாங்க. ஏன்னா குழந்தை செல்வத்தை நல்ல முறையில படிக்க வைங்க, நல்ல பழக்க வழக்கத்தை கற்றுக் கொடுங்க. அப்படி பொம்பளை பிள்ளை அனுப்பி விடுவான். சரிங்களா? தந்தானே பாராளனா தந்தே நானே வாரே நானா வந்தனா வாரே நானா பஞ்சயங்கோனே சொந்தமா பாட்டெழுதி பாடி வச்சாரு உனக்கு அதனால முன்னே வந்து நிற்க வேண்டும்.
பிள்ளை போல உன்னடிய அன்பாத்தானே நான் கேட்கிறேன் நீ தருவேனோ நான் சந்தோஷமா எழுதி பாடுறேன் கலையெல்லாம் கண்கள் சொல்லும் கலையாகுமா மோசமான நிலைமையில தான் இருக்க. இல்லையே பார்த்தா அப்படிதான்
இல்லம்மா எப்பயும் பார்த்த மாதிரி சொல்லிக்கிறீங்க நான் பார்த்துருக்கேங்க உங்களை. நாலு பேர் தான் வச்சிருக்காங்க. சரி பரவாயில்ல. அப்புறம் என்ன 4 வருஷமா வெட்டிக்காத என்னவா ஒரு பக்கம் பார்த்தா உங்களை பார்த்தா எங்க அப்பா மாதிரியே இருக்கிறீங்க. அதனால என்ன விட அதனால அதான் சந்தேகப்பட வேண்டாம் யாரும். அதெல்லாம் வீட்டுல தான் இங்கே இல்ல. என்ன ஆல்ரவுண்டுக்காரு நல்ல பழக்கம்லாம் கத்து வச்சிருக்கிறீங்க. என்ன இப்படி? அதான் இப்பதாங்க பாக்குறேன். சரி இருந்தாலும் பரவாயில்ல. தம்பி தானக்காரரு ஓ நீ பார்த்தா அமைதியா நீ ஏமா நீ இருக்கு. சொன்னது தவறுமா? என்னங்க தம்பி ஓ தம்பி அந்த அதுலயே இருக்காது. இல்லம்மா. அவர் எனக்கு தம்பி. அம்மா அதுதான் சொல்றேன். தம்பி தாளகார் தம்பி. ஆமா தம்பி தானக்காரர் தம்பி ரெடி ஆரம்பிச்சிடலாமா? ஆமா ஏறி வந்தாங்க ஏறி வந்தாங்க ஹலோ 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 என்ன தரணும்? வாய் திறந்து நல்லா செய்வான். வாயை திறந்து நல்லதாங்க பண்றேன். வாயில பண்றதுலாம் என்ன சொல்லாதீங்க. எப்படி வாயை வச்சு பேசிக்கிட்டு இருக்கிறேன்.